ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம 9th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில் 9th சாப்டர் ப்ராபபிலிட்டி அதில் எக்ஸசைஸ் 9.2 இருக்க சம்ஸ் பார்க்கலாம். ஸோ ப்ராப்ளம்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஷியோர் ஆர் சர்டன் ஈவெண்ட் ஈக்குவல் டு 1. ஸோ ப்ராபபிலிட்டினா என்ன, அதை பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எக்ஸசைஸ் 4.1 பார்த்தோம் இல்லையா. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஷியோர் ஆர் சர்டன் ஈவெண்ட், உறுதியாக ஒரு இன்சிடென்ட் நடக்க போகுது அப்படின்னா அதனுடைய ப்ராபபிலிட்டி நமக்கு 1. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கு. P of E, probability of the event equal to 1. So, probability of impossible event equal to 0. இம்பாசிபிள் ஈவெண்ட்னா ஒரு இன்சிடெண்ட் வந்து நடக்கவே இல்லை அப்படின்னா அதுக்கு ப்ராபபிலிட்டி என்ன வரும் அப்படின்னா 0 வரும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு டையை வந்து த்ரோ பண்ணுறோம். டையில் வந்து பார்த்தீங்கன்னா டைஸில் 1லேருந்து 6 வரை இருக்க நம்பர்ஸ் இருக்கும். இப்போ நான் வந்து எனக்கு என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு வந்து 8 வரணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் இருக்கிறது 6 ஃபேஸஸ் தான், 6 நம்பர்ஸ் தான் இருக்கும். ஆனால் 8 அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து அந்த டைஸில் இல்லவே இல்லை. ஸோ இந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து அதில் நடக்கவே நடக்காது, கிடைக்காது, நமக்கு அந்த அவுட்கம் நமக்கு வராது. ஸோ இதுக்கு நம்ம இதுதான் இம்பாசிபிள் ஈவெண்ட். அப்போ இந்த இம்பாசிபிள் ஈவெண்ட்டுக்கு நம்ம ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது கண்டிப்பாக 0வாக தான் இருக்கும். அடுத்தது P of E ப்ளஸ் P of E டேஷ் ஈக்குவல் டு 1. இதில் வந்து P of Eங்கிறது ஒரு இன்சிடெண்ட் வந்து நடக்கிறது, அது வந்து P of E டேஷ் அப்படிங்கிறது அது இல்லாதது. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1க்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி ப்ராபபிலிட்டியோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு P of E லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1. ப்ராபபிலிட்டியோட வேல்யூ வந்து 0க்கும் 1க்கும் இன்பிட்வீனில் தான் இருக்கும். இதை விட வந்து 0வை விட கம்மியாகவும் ஆகாது, 1ஐ விட அதிகமாகவும் ஆகாது. ரெண்டுக்கும் நடுவில் தான் ஒரு ப்ராபபிலிட்டியோட வேல்யூஸ் வந்து இருக்கும். எக்ஸாம்பிள் 9.4. The probability that it will rain tomorrow is 91/100. What is the probability that it will not rain tomorrow? ஸோ நாளைக்கு வந்து மழை பெய்யறதுக்கான ப்ராபபிலிட்டி 91/100 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் இட் வில் நாட் ரெயின் டுமாரோ? இப்போ நாளைக்கு மழை பெய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்குறாங்க. சொல்யூஷன், லெட் E be the event that it will rain tomorrow. நாளைக்கு மழை பெய்யறதுக்கான ப்ராபபிலிட்டியை வந்து ஈன்னு எடுத்துக்கிறோம், அந்த ஈவெண்ட்டை வந்து ஈன்னு எடுத்துக்கிறோம். Then E dash is the event that it will not rain tomorrow. ஸோ மழை பெய்யறதுக்கான ஈவெண்ட்டை வந்து ஈன்னு எடுத்துக்கிட்டோன்னா மழை பெய்யாமல் இருக்கிறதுக்கான ஈவெண்ட்டை வந்து E dash அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஈவெண்ட் P of E அது கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க 91/100. இதுக்கு உங்களுடைய புக்கில் கொடுத்துருக்க சொல்யூஷன் லெஃப்ட்டில் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு ஃப்ராக்ஷன் ஃபார்மில் வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன். 2 மெத்தடில் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் போட்டதே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். P of E ஈக்குவல் டு 91/100. இது வந்து நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. P of E dash அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? மழை வராமல் இருக்கணும். ஸோ நம்ம ஏற்கனவே ஃபார்முலா பார்த்துருக்கோம். P of E ப்ளஸ் P of E dash ஈக்குவல் டு 1. அதில் P of E dash வேணும் அப்படின்னு சொன்னால் 1 மைனஸ் P of E இந்த ஃபார்முலாவில் வந்து டிரைவ் பண்ணியிருக்கேன். P of E ப்ளஸ் P of E dash ஈக்குவல் டு 1. ஸோ எனக்கு P of E dash வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த 1 மைனஸ் P of E என்ன பண்ணிடும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு வந்துடும். ஸோ 1 மைனஸ் P of E இந்த ஃபார்முலா வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த சம்மில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 மைனஸ் P of E, P of Eக்கு 91/100. ஸோ 1லேருந்து 91/100 சப் பண்ணுறோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, எல்சிஎம் எடுத்துக்கோங்க. 100 மைனஸ் 91/100 சப் பண்ணும்போது 9/100 வந்துடும். இது வந்து ஃப்ராக்ஷனாக இருக்குது, இது டெசிமலாக கன்வெர்ட் பண்ணணும்னா டினாமினேட்டரில் 2 zeros இருக்குது. ஸோ நியூமரேட்டரில் 2 டெசிமல் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கிறோம். 0.09. ஏன்னா ஒரே ஒரு டெசிமல் தான் இருக்குது இங்கே 9. நமக்கு இன்னொரு டெசிமல் தேவைப்படுறதுனால அந்த நம்பருக்கு பிஃபோரில் ஒரு 0 சேர்த்துட்டு பாயிண்ட் வச்சுக்கலாம். தேர்ஃபோர் P of E dash is equal to 0.09. இது ஃப்ராக்ஷன் ஃபார்மில் போடும்போது. இதுவே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆல்ரெடி கொடுத்துருக்க ப்ராபபிலிட்டியே ஃபஸ்ட்டே டெசிமலில் மாற்றிட்டாங்க. டெசிமலில் மாற்றி கண்டுபிடிச்சிருக்காங்க. P of E ஈக்குவல் டு 91/100 இருக்கா. ஸோ இதை வந்து டெசிமலில் மாற்றும்போது 0.91 அப்படின்னு கிடைக்கும். இப்போ P of E dash வேணும்னா 1லேருந்து 0.91 சப்ட்ராக்ட் பண்ணால் போதும். ஸோ 1லேருந்து எப்படி சப் பண்ணணும், 1.00 பாயிண்ட்க்கு அப்புறம் 0 வச்சுட்டா அதுக்கு வேல்யூ இல்லை. ஸோ நம்ம அப்படி எழுதுறதுனால சம்மோட வேல்யூ வந்து அஃபெக்ட் ஆகாது. சப் பண்ணி பாருங்கள். இங்கே ஒன்றா வந்து பேரம் வாங்கிக்கிறோம். இது 10, இது 9. ஸோ 10ல் 1 போச்சுன்னா 9 பாயிண்ட்டு, இங்கே 0 இருக்கும் மேலே. ஸோ 0.09 அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே ஆன்சராக கிடைக்கும். அதுதான் அவங்க போட்டிருக்காங்க. ஸோ 2 மெத்தடில் நான் போட்டதை யூஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை அவங்க கொடுத்துருக்கதை ஆல்ரெடி டெசிமலில் மாற்றிட்டு செஞ்சாலும் ஓகே, ஏதாவது ஒரு மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் 9.5. இன் எ ரீசன்ட் இயர் ஆஃப் த 1184 சென்டம் ஸ்கோரர்ஸ் இன் வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ் இன்
10th standard public exams, 233 were in mathematics, 125 in social science and 106 in science. If one of the student is selected at random, find the probability of that selected student. First question is a centum scorer in mathematics is not a centum scorer in science. ஒரு ரீசெண்டாக ஒரு இயரில் பார்த்தீங்கன்னா 1184 சென்டம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வேறு சப்ஜெக்டில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதில் மேத்தமெட்டிக்ஸில் ஒரு 233, சோஷியல் சயின்ஸில் 125, சயின்ஸில் வந்து 106 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்டம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா, ஃபஸ்ட் கொஷின் மேத்ஸில் சென்டம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுக்கு ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. செகண்ட் கொஷின் சயின்ஸில் சென்டம் ஸ்கோர் பண்ணாததுக்கு ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. சொல்யூஷன், டோட்டல் நம்பர் ஆஃப் சென்டம் ஸ்கோரர்ஸ் ஈக்குவல் டு 1184. கொஷினில் இருக்கிறது அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ n ஈக்குவல் டு 1184. ஃபஸ்ட் கொஷினுக்கு வந்துடுறோம். லெட் E1 பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஏ சென்டம் ஸ்கோரர் இன் மேத்தமெட்டிக்ஸ். E1 அப்படிங்கிறது மேக்ஸில் சென்டம் ஸ்கோர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட ஈவெண்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ n ஆஃப் E1 கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. மேக்ஸில் எத்தனை பேர் சென்டம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 233. ஸோ n ஆஃப் E1 ஈக்குவல் டு 233. ஸோ இது R1 அப்படின்னு மாற்றிருக்காங்க. R1 எல்லாம் ஒன்று தான். n ஆஃப் E1 ஈக்குவல் டு R1 ஈக்குவல் டு 233. ஸோ P ஆஃப் E1 ஈக்குவல் டு 233 டிவைடட் பை 1184. அதாவது n ஆஃப் E1 n ஆஃப் S-ஆல் டிவைட் பண்ணி வச்சுருக்காங்க. செகண்ட் ஒன், லெட் E2 பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் எ சென்டம் ஸ்கோரர் இன் சயின்ஸ். முதல்ல வந்து நம்ம கேட்டிருக்க கொஷின் வந்து சயின்ஸில் சென்டம் வாங்காததுக்கு ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. நாம் என்ன பண்ணலாம், சயின்ஸில் சென்டம் ஸ்கோர் பண்ணதுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிட்டு அதை 1லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணால் வி கெட் த ஆன்சர். ஸோ n ஆஃப் E2 ஈக்குவல் டு சயின்ஸில் எத்தனை பேர் சென்டம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, கொஷினில் இருக்குது 106. 106 ஈக்குவல் டு, அதாவது R2ன்னு எடுத்திருக்காங்க 106. P ஆஃப் E2 ஈக்குவல் டு n ஆஃப் E2 பை n ஆஃப் S. 106 பை 1184. இது சயின்ஸில் சென்டம் வாங்கினதுக்கான ப்ராபபிலிட்டி. நமக்கு கேட்டிருக்க கொஷின் சென்டம் வாங்காதவங்களுக்காக ப்ராபபிலிட்டி. ஸோ P ஆஃப் E2 டேஷ் ஈக்குவல் டு 1 மைனஸ் P ஆஃப் E2. ஏன்னா 2 ஈவெண்ட் இருக்கனால ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு E1 எடுத்திருக்காங்க ஈவெண்ட்டை, ரெண்டாவது சப்டிவிஷனுக்கு E2ன்னு எடுத்திருக்காங்க. ஸோ 1லேருந்து P ஆஃப் E2 106 பை 1184 சப் பண்ணுறோம். சப் பண்ணும்போது இதை LCM எடுத்துக்கிறோம். ஸோ 1 × 184 மைனஸ் 1 × 1184 மைனஸ் 106 சப் பண்ணும்போது 1078 பை 1184ன்னு கிடச்சிரும். இது தான் இந்த சம்முடைய ஆன்சர். எக்ஸசைஸ் 9.2. A company manufactures 10,000 laptops in 6 months, out of which 25 of them are found to be defective. When you choose one laptop from the manufacturer, what is the probability that selected laptop is a good one? ஒரு கம்பெனியில் வந்து ஒரு 6 monthஸில் 10,000 வந்து லேப்டாப் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதில் 25 ஐட்டம்ஸ் வந்து டிஃபெக்டிவாக இருக்குது, டேமேஜாக இருக்குது. அப்போ நீ வந்து ஒரே ஒரு லேப்டாப்பை வந்து ரேண்டமாக செலக்ட் பண்ணும்போது அந்த ஒன்றும் நல்ல லேப்டாப்பாக இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கலாம், டோட்டல் நம்பர் ஆஃப் லேப்டாப்ஸ் ஈக்குவல் டு 10,000 NFSன்னு எழுதிக்கிறோம். டிஃபெக்டிவ் லேப்டாப்ஸ் பார்த்தீங்கன்னா 25. அப்போ குட் லேப்டாப்ஸ் எத்தனை இருக்கும், இந்த 10,000ல் இருந்து இந்த டிஃபெக்டிவை சப் பண்ணிக்கிறோம். 9,075 வந்து குட் லேப்டாப்ஸ், நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய லேப்டாப். இதை கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். Let A be the event of selecting good laptop. N of A equal to 9,075. So P of A equal to N of A by N of S. 9,075 by 10,000. இது ஃப்ராக்ஷனில் இருக்குது. இது டெசிமலில் மாற்றும் போது கீழே 40 இருக்குது. ஸோ மேலே 4 டெசிமல், ரைட்லேருந்து 4 டெசிமல் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கிறோம். 0.9075. இந்த சம இப்படியும் போடலாம். இல்லைன்னா ஃபஸ்ட்டு டிஃபெக்டிவ் லேப்டாப்புக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிட்டு அதை 1லேருந்து மைனஸ் பண்ணிக்கலாம். அப்படி செஞ்சிங்கனாலும் நமக்கு இதே ஆன்சர் வரும். ஸோ எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணி செய்யலாம். Second one, in a survey of 400 youngsters aged 16 to 20 years, it was found that 191 have their voter ID card. If a youngster is selected random, find the probability that the youngster does not have their voter ID card. ஒரு 400 யங்ஸ்டர்ஸ் வந்து 400 யங்ஸ்டர்ஸ் வந்து சர்வே பண்ணுறாங்க. அவங்களோட ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா 16லேருந்து 20க்குள்ளே இருக்குது. அதில் 191 ஓட்டர்ஸ் கிட்ட ஓட்டர் ஐடி கார்டு வச்சுருக்காங்க, மற்றவங்க கிட்டலாம் கிடையாது. கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த யங்ஸ்டர் டஸ் நாட் ஹேவ் தயர் ஓட்டர் ஐடி கார்டு. ஸோ ஓட்டர் ஐடி கார்டு இல்லாதவங்களுக்கான ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் யங்ஸ்டர் சொல்யூஷன் வந்துடலாம். 400 எழுதிக்கோங்க. இ அப்படிங்கிறது ஈவெண்ட் ஆஃப் யங்ஸ்டர் ஹேவ் தயர் ஓட்டர் ஐடி வச்சிருக்க யங்ஸ்டர்ஸை ஈங்கிற ஈவெண்ட்டை எடுத்துக்கிறோம். அப்போ இ டேஸ் அப்படிங்கிறது அதனுடைய காம்ப்ளிமெண்ட், அது நெகட்டிவ். ஈவெண்ட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் தட் நாட் ஹேவ் தயர் ஓட்டர் ஐடி கார்டு இல்லாததை இ டேஷ்னு எடுத்துக்கிறோம்.
பி ஆஃப் இக்கு ஃபார்முலா எழுதிக்கோங்க. 191/400. ஏன்னா ஓட்டர் ஐடி கார்டு வச்சுருக்கவங்க எவ்வளோத்தனை பேர்? 191/400. இது நம்ம என்ன பண்ணோம், 1லேருந்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எத்தனை பேருக்கு ஓட்டர் ஐடி கார்டு இல்லையோ அவங்களுடைய ப்ராபபிலிட்டி நமக்கு கிடச்சிரும். ஸோ பி ஆஃப் இ டேஷ் ஈக்குவல் டு 1 - பி ஆஃப் இ. இது வந்து இந்த ஃபார்முலா ஒன்று நம்ம ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனில் கொடுத்தோம் இல்லையா, அதுலேருந்து தான் கொண்டு வந்திருக்கோம். 1 - 191/400. 400லேருந்து 191 மைனஸ் பண்ணிங்கன்னா 209. ஸோ 209/400. இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். Third one, the probability of guessing the correct answer to a certain question is x/3. If the probability of not guessing the correct answer is x/5, then find the value of x. ஒரு கொஷின் பேப்பரில் ஒரு கொஷினை வந்து சரியாக கெஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டியை அவங்க கொடுத்துட்டாங்க x/3. சரியாக கெஸ் பண்ணாததுக்கான ப்ராபபிலிட்டி x/5. அப்போ இந்த எக்ஸுக்கு என்ன வேல்யூன்னு கேட்குறாங்க. ஸோ ப்ராபபிலிட்டியே கொடுத்ததுனால நம்ம பிங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணிக்கிறோம். பி ஆஃப் இ, ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஈவெண்ட் இ ஈக்குவல் டு x/3. அந்த ஈவெண்ட் என்ன? கெஸ்ஸிங் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது செகண்ட் ஒன், பி ஆஃப் இ டேஷ் ஈக்குவல் டு x/5. நாட் கெஸ்ஸிங் கரெக்ட் ஆன்சர். ரெண்டே ஆட் பண்ணுறோம். பி ஆஃப் இ ப்ளஸ் பி ஆஃப் இ டேஷ் ஈக்குவல் டு 1. நமக்கு தெரிஞ்ச ஒரு ரிசல்ட்டு. x/3 plus x/5 equal to 1. Taking cross multiplication, we get 5x plus 3x divided by 3 into 5. 3 5s are 15 equal to 1. So 3x and 5x add பண்ணிங்கன்னா 8x. 8x equal to இந்த 15 வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கொண்டு போயிடுறோம். இப்போ 8x equal to 15. எக்ஸுக்கு வேல்யூ வேணும்னா 8 டிவிஷனில் கொண்டு வந்துருங்க. ஸோ 15/8 is the answer. Fourth sum, if a probability of a player winning a particular tennis match is 0.72, what is the probability of the player losing the match? ஒரு டென்னிஸ் மேட்ச்சில் ஒரு பிளேயர் வந்து வின் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி 0.72. அந்த மேட்ச்சில் அவர் வந்து லூஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி நம்மளை கேட்குறாங்க. ஸோ சொல்யூஷன் பி ஆஃப் இ ஈக்குவல் டு 0.72. ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் த மேட்ச், அந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணுறதுக்கு ப்ராபபிலிட்டி. ஸோ இதில் வந்து லூஸ் பண்ணுறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வின் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டியை 1லேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. பி ஆஃப் இ டேஷ் ஈக்குவல் டு 1 - 0.72. சப் பண்ணும்போது 0.28. ஒரு ஹோல் நம்பர்லேருந்து ஒரு டெசிமல் நம்பரை எப்படி சப் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு சைடில் போட்டு காமிச்சிருக்கேன். 1க்கு அப்புறம் நம்பர் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் 0 போட்ட பாயிண்ட் வச்சு 0 கன்சிடர் பண்ணிக்கணும். 1.00 அதில் இருந்து 0.72 சப் பண்ணுறோம், 0.28 கிடைக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். இந்த ஃபார்முலா இங்கேருந்து கிடச்சிச்சுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு பாக்ஸில் போட்டிருக்கேன். பி ஆஃப் இ ப்ளஸ் பி ஆஃப் இ டேஷ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த ஃபார்முலாவிலேருந்து தான் பி ஆஃப் இ டேஷ் கண்டுபிடிக்கணும்னா 1ல் இருந்து பி ஆஃப் இ சப் பண்ணுனா போதும் அப்படிங்கிற ரிசல்ட்டை வந்து நம்ம கொண்டுட்டு வரோம். ஃபிஃப்த் சம், 1500 families were surveyed and following data was recorded about their maids at homes. 1500 families வந்து சர்வே பண்ணுறாங்க. அவங்க வீட்டிலலாம் சர்வன்ட் மெய்டு வச்சுருக்காங்க, வேலைக்காரவங்க வச்சுருக்காங்க. அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸு. டைப்ஸ் ஆஃப் மெய்ட்ஸ், நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ். ஒன்லி பார்ட் டைம் ஒர்க் மட்டும் பார்க்குறதுக்கு 860 ஃபேமிலிஸ்க்கு சர்வன்ட் மெய்டு வச்சுருக்காங்க. ஒன்லி ஃபுல் டைமும் வந்து வீட்டில் வேலை பார்க்குறதுக்கு 370 மெய்ட்ஸ் வச்சுருக்காங்க. 370 ஃபேமிலிஸில் மெய்டு வச்சுருக்காங்க. நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் 250 ஃபேமிலிஸில் பார்த்தீங்கன்னா பார்ட் டைமுக்கும் வச்சுருக்காங்க, ஃபுல் டைமுக்கும் வச்சுருக்காங்க, போத் வச்சுருக்காங்க. ஸோ எ ஃபேமிலி இஸ் செலக்டட் அட் ரேண்டம். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த ஃபேமிலி செலக்டட் ஹேஸ் போத் டைப்ஸ் ஆஃப் மெய்ட்ஸ், பார்ட் டைம் மெய்ட்ஸ், நோ மெய்ட். 3 கொஷினுக்கு ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு சொல்யூஷனுக்கு வந்துடலாம். டோட்டல் ஃபேமிலிஸ் ஈக்குவல் டு 1500. அதை வந்து என்ஆஃப்எஸ்ன்னு எடுத்துக்கிறோம். 1500. ஃபஸ்ட் கொஷின், ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஃபேமிலி ஹேஸ் போத் டைப்ஸ் ஆஃப் மெய்ட்ஸ். 2 விதமான மெய்டும் வச்சுருக்க ஃபேமிலிக்கான ப்ராபபிலிட்டி. இது எங்கே இருக்குது? டூ டைப்ஸ் ஆஃப் ஃபேமிலிஸ்ன்னு சொல்லும்போது இந்த இருக்குது பாருங்கள், போத்தில் வந்துடணும். 250 டிவைடட் பை 1500 கேன்சல் பண்ணிங்கன்னா 1/6 கிடச்சிரும். செகண்ட் கொஷின், ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஃபேமிலி ஹேஸ் பார்ட் டைம் மெய்ட்ஸ். பார்ட் டைம் மெய்டு எத்தனை பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா 860. ஸோ 860 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் 1500. இதை டிவைட் பண்ணிங்கன்னா 43 டிவைடட் பை 75 வந்து உங்களுக்கு இதில் ஆன்சராக கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன், ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஃபேமிலி ஹேஸ் மெய்ட்ஸ். அதாவது ஹேஸ் முதல்ல நோ மெய்டுன்னு கேட்குறாங்க. அப்போ மெய்டு இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நோ மெய்டுக்கு வந்துடலாம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஃபேமிலி ஹேஸ், இந்த இடத்துல நோ போட்டுக்கோங்க, has no maids. Probability of the family has no maids.
1500 ஃபேமிலிஸில் பார்ட் டைம் வச்சுருக்கவங்க, பார்ட் டைம் மட்டும் வச்சுருக்க ஃபேமிலி 860, ஃபுல் டைம் வச்சுருக்க ஃபேமிலி 370, 2 விதமான மெய்டும் வச்சுருக்கவங்க 250. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 1480. இப்போ 1500 ஃபேமிலிஸில் 1480 சப் பண்ணிட்டீங்கன்னா 20, அந்த 20 ஃபேமிலிஸ் மட்டும்தான் மெய்டு யாருமே வச்சுக்கல, வேலைக்காரங்க யாருமே வச்சுக்காமல் இருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அதில் இங்கனுக்குள்ளே உங்களுக்கு என்ன பண்ணிட்டு கண்டுபிடிச்சிட்டேன், 20ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஃபேமிலி ஹேஸ் நோ மெய்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 20 டிவைடட் பை 1500, 20 1500 டிவைட் பண்ணும்போது 1/75 வந்து உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஷினுக்கு என்ன ஆன்சர்னா 1/6, செகண்ட் ஒனுக்கு 43/75, தேர்ட் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா 1/75. இதுதான் இந்த கொஷினுடைய ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.